யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5.5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய கரிகரன் பிரிண்டர்ஸ் தொடர்புகளுக்கு 076 830 39 31. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இரண்டாவது முயற்சியும் இலங்கையில் தோல்வியில் முடிவடைத்திருக்கின்றது. அவ்வாறு என்ன முயற்சி இடம்பெற்றது என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். முதலாவது முயற்சி நீர்கொழும்பு சிறைச்சாலை தகர்ப்பு அல்லது கலவரம் ஒன்று திட்டமிடப்பட்டது, அவையும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் மகர சிறைச்சாலை கலவரம் ஒன்று திட்டமிடப்பட்டது, அவையும் இப்போது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பில் பலரும் பல்வேறுபட்ட காரணங்களை கூறினாலும் அதில் 2 காரணங்கள் தான் உண்மையில் மறைந்திருக்கின்றது. பலர் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை, சிலர் அதில் ஏற்றுக்கொள்வதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் அது இருக்கலாமோ இல்லையோ என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற போது சம்பவம் தொடர்பில் வெளிவருகின்ற தகவல்களை பார்த்தீர்கள் என்றால், சம்பவத்துக்கான காரணம் இதுவரையும் கண்டறியப்படவில்லை. காரணம் வேறு ஒன்றுமல்ல. முதலாவது, ஒரு பெரும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடைய கைதும் போதைப்பொருள் கடத்தற்காரர்களுடைய பல வளங்கள் பகுதிகள் தகர்க்கப்படுவதனால் அவர்களுக்கான நெருக்கடி அதிகரிக்கின்றது, அல்லது அவர்கள் சிறு பெரு வியாபாரங்களில் ஈடுபட்டவர்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதனால் அது அவர்களால் அடுத்த கட்ட அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கின்றது என்பதனால் இந்த கலவரங்கள் திட்டமிடப்படுகின்றன. இரண்டாவது காரணம் அரசியல் காரணம். அரசியல் ரீதியான கைதுகள், அரசியல்வாதிகளின் தொடர்புகள் எல்லாம் இப்போது அம்பலப்பட ஆரம்பித்திருக்கின்றது இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களோடு. அதற்கு முப்பால் இந்த சிறைகளை இலக்கு வைத்துத்தான் பல நாடுகளிலே கலவரங்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன, திட்டமிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது இதில் காரணம் இரண்டையும் போலீசார் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இது விடயத்தில் போலீசார் இன்னும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மகர சிறைச்சாலைக்கான கலவரம் எதில் திட்டமிடப்பட்டது? கைதிகளில் ஏற்பட்ட ஒரு கலகம் என்று கூறப்படுகிறது. கைதிகள் சிறைச்சாலைக்குள் பல்வேறு கட்டடங்களுக்கு சேதம் விளைவித்ததாகவும் அங்கிருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான காணொலி ஒன்றை நீங்கள் பார்க்கலாம், பல புகைப்படங்களையும் பார்க்கலாம். அந்த சிறை கைதிகள் அங்கு கலவரம் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு இடையில் தாக்கிக் கொள்வார்கள், அல்லது அவர்களுக்கு இடையில் முரண்பாடு வரும். சிறைச்சாலையின் சமையலறை, நீர்கொழும்பு சிறைச்சாலையிலும் முதல் தாக்குதலுக்கு இலக்கானது சமையலறை. ஏனென்று சொன்னால் சமையலறையை உடைத்துத்தான் அங்கிருக்கக்கூடிய கூரிய ஆயுதங்கள் மற்றும் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே தேங்காய்களை கொண்டு கூட தாக்குதல் நடத்தி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் முதலாவதாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்கள் சமையலறை பகுதியை தங்களுக்கு ஏற்ற மாதிரி கையகப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. புனர்வாழ்வு கட்டடம், அதாவது அந்த பகுதியிலே ரீஹபிலிட்டேஷன் சென்டர், மகர சிறைச்சாலையில் இருந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டரையும் அவர்கள் கையகப்படுத்தி உடைக்கின்றார்கள். அதன் பின்னர் மகர சிறைச்சாலையின் பிரதான அலுவலகம், தலைமை சிறை கட்டுப்பாட்டாளருடைய அலுவலகம், சிறைச்சாலை, வைத்தியசாலையும் எல்லா சிறைச்சாலைகளிலும் அண்மையிலே நீர்கொழும்பு சிறைச்சாலையிலும் வைத்தியசாலை தாக்கப்பட்டது, மகர சிறைச்சாலையிலும் வைத்தியசாலை தாக்கப்பட்டது. இங்கு தலைமை சிறை காப்பாளருடைய அலுவலகம் தீ வைக்கப்படுகிறது, பல கோப்புகள் அளிக்கப்படுகிறது, பல தரவுகள் அளிக்கப்படுகிறது. அப்படி என்றால் இது ஒரு திட்டமிடப்பட்ட வகையில் இது அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் அரசு இந்த விடயத்திலே சிரத்தையோடு நடவடிக்கை எடுக்கும் என்று பொதுமக்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை மாலையும் மகர சிறைச்சாலை சம்பவம் சனிக்கிழமை மாலையிலும் இடம்பெறுகிறது. இந்த வருகின்ற வாரம் மீண்டும் கூறுகின்றோம், நாடாளுமன்றத்திலே மிக காரசாரமான விவாதங்கள் இருக்கின்ற போது இப்போது எல்லோரும் எதனை கூறுகிறார்கள்? ஒரு விடயத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையிலே சட்டம் ஒழுங்கு பிழையாக இருக்கின்றது, சிறைச்சாலைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த தகுதி நிலையிலிருந்து அரசாங்கம் தவறிவிட்டது, எனவே அரசு பதவி விலக வேண்டும், நீதியமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் இப்போது மேலெழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த நெருக்கடி நிலைகளின் பின்னர் ஒரு வெற்றியை எதிர்த்தரப்பு அடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த வெற்றி எங்கு தடுக்கப்படுகிறது என்றால், நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்தை கையாளுவதில் படைத்தரப்பு சற்று தாமதமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அந்த தாமதத்தின் விளைவாகத்தான் திங்கட்கிழமை 6ஆம் தேதி ஒரு பெரும் கலவர பூமியாக நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகமும் அதனை அண்டிய பகுதிகளும் மாறி இருந்தது. ஒரு போராட்டம் கூட ஏற்பட்டிருந்தது. அதனை சுதாகரித்துக் கொண்ட படைத்தரப்பினர்
மகர சிறைச்சாலை விவகாரத்திலே மிகவும் நுட்பமாக கையாண்டிருந்தார்கள். உடனடியாகவே விசேட அதிரடி படையினரும் சிறப்பு கமாண்டோ படையினரும் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த பகுதிகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதில் 2 விடயங்கள் இந்த இடத்திலே வெளிப்படையாக தெரிகின்றது. கடந்த ஆட்சிகளிலே இவ்வாறான வன்முறைகள் ஆரம்பமாக இருக்குமாக இருந்தால் பல அனுபவம் இருக்கிறது. அம்பாறை கலவரமாக இருக்கலாம், அல்லது தர்கா நகர் கலவரமாக இருக்கலாம், அல்லது கண்டி பகுதியில் இடம்பெற்ற கலவரமாக இருக்கலாம், கம்பளை கலவரமா, பல கலவரங்கள் எல்லாம் அவை ஒரு ஆக குறைந்து 1 நாள் 2 நாள் நீடித்து செல்லும். படைத்தரப்பினர் கூட அந்த இடத்திலே அசம்பந்தமாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த 2 இடங்களிலும் இந்த ஆட்சி விலகக்கூடாது என்பதில் படையினர் கவனமாக இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வலுக்கின்றது. அந்த சம்பவம் இடம்பெற்றவுடன் உடனடியாகவே அவை கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி என்றால் இந்த சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் கடத்தற்காரர்கள், கைதுகளுக்கு அங்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய சதி திட்டம் முறியடிக்கப்படுகின்றமை இங்கு திட்ட தெளிவாக தெரிகின்றது. நேற்றைய தினம் மகர சிறைச்சாலை சம்பவத்திலே உடனடியாகவே அந்த பகுதியில் இருந்த மக்கள் அதிக அளவில் வீதிகளில் குவிந்திருக்கின்றார்கள். சிறைச்சாலைகளுக்குள் துப்பாக்கி வெடி சத்தங்கள் கேட்பதாகவும் அவர்கள் கூறிக்கொண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மகன் போதைப்பொருள் பயன்படுத்தினால் பரவாயில்லை, எங்கள் பணத்தில் தான் அவர் போதைப்பொருள் பயன்படுத்துகின்றார். அரசாங்கத்தில் பணத்தில் அவர் போதைப்பொருள் அருந்துகிறார், எங்கள் பணத்திலேயே அவர் அருந்துகின்றார். அவர்களுக்கு போதைப்பொருள் வருவதை தடுத்திருக்கலாம் அல்லவா? போதைப்பொருள் குடித்தவுடன் அவர்கள் போலீசில் அடைக்கின்றார்கள். இப்போது இன்னும் ஒரு விடயம் இலங்கையிலே தீர்மானிக்கப்பட காத்திருக்கின்றது. அதாவது இலங்கையில் ஒரு கிளர்ச்சி அல்லது ஒரு அரசுக்கு எதிரான போராட்டம் ஒன்று வெகு விரைவில் ஆரம்பிப்பதற்கான பல இடங்களிலே அதற்கான நாடி பிடித்து பார்க்கின்ற வேலை ஆரம்பமாயிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நீதியமைச்சருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை, அதுக்கான போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்ட போது அவை பெரிய அளவில் வெற்றி அளிக்கவில்லை. இரண்டாவதாக இப்போது மகர சிறைச்சாலையில் நேற்று இடம்பெற்ற மோதலின் எதிரொலியாக இப்போதும் அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கருத்துக்கள் அதிக அளவிலே மகர சிறைச்சாலையின் சம்பவத்தின் பின்னரும் இந்த சம்பவம் இப்போது ஓரளவுக்கு எதிர்த்தரப்புகளால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீதியமைச்சரை உடன் பதவி விலகிக் கொள்ளுங்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவமானது சிறைச்சாலையின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கலாம், ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. மகர சிறைச்சாலை சம்பவத்துக்கு பொறுப்பேற்று நீதியமைச்சர் உடன் பதவி விலக வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயலாளர் நாயகமாக இருக்கக்கூடிய ரஞ்சித் மத்துவ பண்டார் அவர்கள் கூறியிருக்கின்றார். இவருடைய காலத்தில் தான் அன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது. இவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக அன்றைய காலப்பகுதியிலே இருந்தார். அது அன்றைய நல்லாட்சி காலப்பகுதியிலே, அந்த காலப்பகுதியில் தான் பூஜ்ய விஜயசுந்தரம் எல்லாம் போலீஸ் மா அதிபராக இருந்ததும் இப்போது 2 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களும் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் பொறுப்பிலும் இருந்தவர்கள் என்று சுட்டிக்காட்டத்தக்கது. இது ரஞ்சித் மத்துவ பண்டாரவினுடைய கருத்தாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இப்போது எல்லா அரசியல்வாதிகளும் கருத்தை கூறிவிட்டார்கள். நாட்டில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் சிறைச்சாலை மோதல் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருக்கிறார். சில வாரங்களுக்குள் இடம்பெற்றுள்ள 2வது பெரிய சிறைச்சாலை மோதல் இது என சுட்டிக்காட்டியவர், இதை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக கருத முடியாது. சிறைச்சாலை அமைப்பில் நீண்ட காலமாக இருந்து வரும் மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் கட்டமைப்பு சீர்கேடுகளின் வெளிப்பாடே இதை பார்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். நாமல் ராஜபக்சனுடைய அந்த கருத்து வரவேற்கத்தக்கது. என்று சொன்னால் நீண்ட காலம் 2005 10, 10 15 10 வருடங்கள் அவருடைய தந்தையார் ஆட்சி செய்திருந்தார். அந்த காலப்பகுதியில் நீதிமன்றங்கள் எல்லாம் மா அரைக்கும் ஆலைகளாகவா செயற்பட்டன என்பது பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது சஜித் பிரேமதாசவும் தன்னுடைய பங்குக்கு இன்றைக்கு அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். மற்றும் ஒரு கேள்வி, நாட்டின் சிறைச்சாலை அமைப்பில் அதிகரித்து வரும் வன்முறைகள், அமைதியின்மை மற்றும் கடுமையான நிர்வாக சீர்கேடுகள் சுட்டிக்காட்டி அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடும் எதிர்ப்பை வெளியிட்டு தன்னுடைய கருத்தை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அடிப்படை நிறுவனங்களில் ஒன்றான சிறைச்சாலைகளை ஒழுங்காக பாதுகாக்கவும் நிர்வகிக்கவும் இயலாத இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த நாட்டை எவ்வாறு திறம்பட வழிநடத்த முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சி திறமை இல்லை என்றால் அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும். நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்லும் தெளிவான திட்டங்களுடன் ஆட்சியேற்று நிர்வகிக்க கூட்டணி தயாராக இருப்பதாக, தன்னுடைய கூட்டணி நிர்வகிக்க தயாராக இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். மிகவும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால்,
கடந்த காலங்களிலே இப்போது இந்த சிறைகளுக்குள் வன்முறை அதிகரிப்பதற்கு பிரதான காரணமாக இருப்பது முன்னர் கூறிய ஒரு காரணமும், இன்னும் ஒரு காரணம், குற்றவாளிகள் முன்னர் வெளியில் நடமாடினார்கள். இன்று அதிகளவான குற்றவாளிகள் சிறைச்சாலைக்குள் நகர்த்தப்பட்டிருப்பதனால் இந்த விடயம் கையாளப்படுவதிலும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கிறது. கடந்த காலங்களிலே முரட்டு கைதிகளை எல்லாம் வெளியில் கடந்த கால அரசாங்கங்கள் நடமாட விட்டன. இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அனைத்தையும் சிறைகளுக்குள் தள்ளியதனால் இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்போது இதில் எல்லோரும் சிறைச்சாலை தாக்குதலாக கடந்து விட்டு செல்லலாம். ஆனால் நாம் நேற்றைய தினமும் குறிப்பிட்டிருந்தோம், இன்னும் ஒரு எங்களுடைய சகோதர தளத்திலே குறிப்பிட்டிருந்தோம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான கைதுகள், விசாரணைகள் வருகின்ற வாரத்திலே அதிக அளவிலே முக்கியத்துவம் பெறப் போகின்றன. அவற்றை மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதலாகத்தான் இது பதிவாகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் தற்போதைய அரசின் சிறப்பான சில செயற்பாடுகள், குறிப்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கின்றன. அந்த விமர்சனங்களை விமர்சிப்பதற்கான காலம் சற்று தேவையாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாக இப்போது எல்லோரும் கூறுவது போன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் முக்கியம் பெற்றிருக்கின்றது. பூஜித ஜெயசுந்தர, பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ போன்றவர்கள் எல்லாம் இப்போது மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அரசின் கீழ் பணியாளர்களாக அல்லது அதிகாரிகளாக பணியாற்றியவர்கள். அதற்கு மேல்நிலையில் ஹைராங்க் லெவலில் இருந்தவர்கள் யார், அவர்களுக்கு என்ன இடம் வரப்போகிறது என்கின்ற கேள்விகள் எல்லாம் இப்போது வலுப்பெற்றிருக்கிறது. மகர சிறைச்சாலை சம்பவம் என்பது போதைப் பொருள் கடத்தல்காரர்களில் ஒரு குழப்ப நடவடிக்கை இல்லை என்பது மட்டும்தான் திட்ட தெளிவாக கூற முடியும். இவை பூஜித ஜெயசுந்தர மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருடைய மரண தண்டனையின் எதிரொலியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதனை அரசாங்கம் எந்த அளவில் பார்க்கின்றதோ தெரியாது. ஆனால் வழமைக்கு மாறாக பாதுகாப்பு தரப்பினருடைய ஈடுபாடு அதிகரித்திருக்கிறது. கடந்த காலங்களில் இவ்வாறான நடவடிக்கைகள் சற்று நீண்டு செல்லுகின்ற போக்கும் இருந்தது. இப்போது பிமல் வீரவன்ச ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். உண்மையில் இந்த இடத்தில் அனுரவை பாராட்டுவதா அல்லது மகர சிறைச்சாலையின் சதிகளின் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் உண்மையில் ஒரு அச்ச உணர்வை அடைந்து விட்டார்கள். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினராக தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கோரிக்கைக்கு அமைவாகவே பூஜித ஜெயசுந்தர போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச கூறியிருக்கிறார். இந்த இடத்தில் அனுரகுமார திசாநாயக்கவை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை இந்த இடத்தில் மஹிந்த ராஜபக்ச அல்லது கோட்டபாய ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன, வேறு யார் ஜனாதிபதிகளாக இருந்திருந்தாலும், ரணில் விக்ரமசிங்க உட்பட யார் ஜனாதிபதிகளாக இருந்திருந்தாலும் எவ்வாறு நடந்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நல்லாட்சி காலத்தில் காணப்பட்ட ஊழல் ஒழிப்பு குழுவில் அங்கம் வகித்த அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட பலர் ஊழல் ஒழிப்பு பணிகளை திறம்பட முன்னெடுத்த பூஜித்த ஜெயசுந்தரவை போலீஸ் மா அதிபராக நியமிக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கவிடம், நல்லாட்சியின் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றார்கள். இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க கேட்டு முடியுமாயின் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று அவர் கூறுகின்றார். இந்த விடயத்தை நீங்கள் உண்மையா பொய்யாண்டு ரணிலுடன் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று பிமல் கூறுகிறார். ஏனென்றால் அன்றைய கால பகுதியில் ரணில் விக்ரமசிங்க, பிமல் வீரவன்ச போன்றவர்களுக்கு இடையில் ஒரு விரிசல் இருந்தது. பூஜித ஜெயசுந்தர போலீஸ் மா அதிபராக பதவியேற்ற பின்னர் மக்கள் விடுதலை முன்னணியின் மேதின கூட்டத்துக்கு நேரடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை பார்வையிட சென்றதாக சுட்டிக்காட்டிய பிமல் வீரவன்ச அவர்களுக்கு இடையே நெருங்கிய அரசியல் தொடர்பு நிலவியதாகவும் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் மேடைகளில் ஏறி பிரசாரம் மூலம் சாணி அபேசகர மற்றும் ரவி செனவரன் ஆகியோருக்கு பூரண அரசியல் பாதுகாப்பு கிடைத்தது. எனினும் பூஜித ஜெயசுந்தர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாததால் அத்தகைய பாதுகாப்பு எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை என்று பிமல் வீரவன்ச கூறுகின்றார். பாருங்கள், சாணி அபேசகர, ரவி செனவரட்ன இவர்களுடைய அரசியல் காலங்களில் அவர்களோடு பயணித்ததால் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். பூஜித ஜெயசுந்தர காப்பாற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இவ்வாறான தவறு இழைத்தார் பூஜித ஜெயசுந்தர் என்பது நீதிமன்றம் இனங்கண்டிருக்கக்கூடிய விடயம். நீதிமன்றம் இவ்வாறான ஒரு விடயத்தை இனங்கண்டிருக்கின்ற போது இது நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற செயலாக மாறாதா, அல்லது வெகு விரைவில் நீதிமன்ற அவமதிப்பில் பிமல் வீரவன்ச சிக்கிக் கொள்ளப் போகிறாரா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீதிமன்றம் 855 குற்றச்சாட்டுகளில் பூஜித ஜெயசுந்தர, ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு 854 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகிவிட்டது. அவர்கள் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் இனங்காணுகிறது. அப்படியான சூழ்நிலையில் அவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சாதகமாக நடந்திருந்தால் அவர் காப்பாற்றப்பட்டிருப்பார் என்பது நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற செயல். இது ஒரு கண்டம் ஆஃப் கோர்ட்டாகத்தான் மாறுகிறது, நீதிமன்ற அவமதிப்புக்குள் வருகிறது. எனவே இந்த விடயம் தொடர்பில் சட்டமாதிப திணைக்களமும் அல்லது நலன் விரும்பிகள் அல்லது சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த விடயம் தொடர்பில் நீதி சேவை ஆணைக்குழு அல்லது உயர் நீதிமன்றத்தின் மேல்
அதிகாரிகளிடம் எவ்வாறு முறைப்பாடு செய்ய முடியுமோ முறைப்பாடு செய்வது தகும் என்று பார்க்கப்படுகிறது. பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் அனுரகுமார் அவனை காப்பாற்றவில்லை என்கின்ற காரணத்தை கூறுவது என்பது ஒரு குழப்பமான செயலாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், இப்போது தீர்ப்பு வெள்ளிக்கிழமை எழுதப்படுகிறது. சனிக்கிழமை மகர சிறைச்சாலையிலே கலவரம் ஏற்படுகிறது. இப்போது கதைகளை பார்த்தால் மகர சிறைச்சாலை பூஜித ஜெயசுந்தர அரசாங்கம் என்று மாறி அந்த அடுத்த கட்டத்தில் பேச வேண்டிய இந்த வாரம் எதிர்க்கட்சி தலைவரால் ஆக குறைந்தது நீர்கொழும்பு சிறைச்சாலை போன்று மகர சிறைச்சாலையின் கலவரம் தொடர்பான ஒரு சிறப்பு விவாதம் நாடாளுமன்றத்திலே கோரப்படலாம். அந்த கோரப்படுகின்ற போது முக்கியமாக பேசப்பட வேண்டிய பல விடயங்கள் மறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மீண்டும் மீண்டும் ஒரு விடயத்தை திட்ட தெளிவாக கூறுகிறோம். எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் அதற்கு சாட்சிகளாக இருக்கின்றார்கள். அதில் இப்போது கருத்து தெரிவிக்கக்கூடிய அனைவரும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் கருத்து தெரிவித்தாலும் அவர்களுடைய பதட்டம் திட்ட தெளிவாக புலப்படுகிறது. நாமல் ராஜபக்ச கூறுகிறார், சிறைச்சாலையை பாதுகாப்பாக வைங்கள். இப்போது எல்லோருடைய கருத்தும் அங்கு திசை திருப்பப்படுகிறது. ஆனால் தீர்ப்பை யாருக்கும் தெரியாமல், நீதிமன்றத்தின் பெயரையும் உச்சரிக்காமல் விமல் வீரவன்ச மிக நுட்பமாக நீதிமன்றத்தின் தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி இருந்தார். அதாவது பூஜித ஜெயசுந்தரவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட விதத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அல்லது அது தொடர்பில் மேன்முறையீடு செய்யலாம் என்று சொல்லி ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி கூறியது போன்று கூறினால் பரவாயில்லை. ஆனால் இவர் தலைகீழாக அவர் அனுர்குமார திசாநாயக்கவுக்கு சேவகம் செய்திருந்தால் அவருக்கு இந்த நிலைமை இல்லை என்றால் அனுர்குமார திசாநாயக்க உயர் நீதிமன்றத்தில் அல்லது மேன்முறையீட்டு நிரந்தர நீதிமன்றத்திடம் கூறித்தான் இவருக்கு இந்த தீர்ப்பு எழுதப்பட்டது போன்று அவர் அர்த்தம் கற்பிக்க முற்படுவது என்பது ஒரு ஆபத்தான செயற்பாடாகத்தான் பார்க்கப்படுகிறது. விமல் வீரவன்சவை பொறுத்தவரையில் நீதிமன்ற அவமதிப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக இந்த விவகாரத்தில் பூஜித கேமஸ்ரீ பெர்னாண்டோவோடு சிக்க போகிறாரா விமல் வீரவன்ச என்கின்ற கேள்விதான் இருக்கின்றது. ஆனால் மகர சிறைச்சாலை விவகாரம் என்பது ஒரு சதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக சிறைச்சாலைகள் இலக்கு வைக்கப்படுவதனால் உடனடியாகவே சிறைச்சாலையின் மாற்று ஏற்பாடு ஒன்றை தயார் செய்துவிட்டு, அதாவது இருக்கக்கூடிய சிறைச்சாலை கைதிகளை எடுத்து சென்று பராமரிக்கக்கூடிய ஒரு புதிய ஏற்பாடு ஒன்றை தயார்படுத்திவிட்டு அனைத்து சிறைச்சாலைகளையும் உடனடியாக கண்காணிப்பு அல்லது முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டிய கடப்பாடும் தேவையும் அரசுக்கு இருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்ற உடனேயே அரசாங்கம் அந்த நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும். இப்போதும் காலம் தாமதிக்கவில்லை. உடனடியாக இந்த விடயத்தை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் அது இனி வரப்போகின்ற பல வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமையும். அல்லது அதனை விடுத்து அதற்கு மப்பால் அரசாங்கம் இந்த விடயத்திலே சற்று ஒரு தளர்வு போக்கு அல்லது ஒரு மந்தகதியில் இயங்குமாக இருந்தால் இந்த சிறைச்சாலைகள் எதிரிகளுக்கும் அதே போன்று சூழ்ச்சிக்காரர்களுக்கும் கலவரத்தை ஏற்படுவதற்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது. என்றால் கைதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இனி வாழ்ந்தும் இருந்தும் ஒரு விரக்தியான சூழ்நிலை, அவர்களை வைத்து இவர்கள் எதுவும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இலங்கையில் இன்னும் இந்த ஆபத்துக்கள் முடியவில்லை அல்லது ஆபத்தின் நிலைமைகள் குறையவில்லை. இலங்கையை ஒரு சுடுகாடு ஆக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக அனைவரும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பல அவர்களுடைய வளங்கள் பகுதிகள் தடைப்பட்டதனால் அவர்களுடைய வியாபாரம் முழுமையாக முடக்கப்பட்டு விட்டன. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் போதைப்பொருள் கடத்தற்காலங்களிலிருந்து கடந்த காலங்களிலே கிடைக்கப்பெற்ற பல வருமானங்கள் தடைப்பட்டு விட்டன. அது மட்டுமல்லாது அரசியல்வாதிகளின் தொடர்புகள் அம்பலப்பட்டு நிற்கின்றன. பல அரசியல்வாதிகள் ஆக குறைந்த இந்த வருட இறுதிக்குள் 27 பேருக்கு ஒரு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படலாம். ஒரு சிலருக்கு மேலதிகமாகவும் இம்முறை மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்று பொதுமக்கள் தரப்பிலே எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியான சூழ்நிலையில் நாடை ஒரு மிகவும் நெருக்கடியான சூழ்நிலைக்குள் தள்ளுவதில் அனைவரும் ஈடுபாட்டோடு இருக்கின்றார்கள். அரசு புலனாய்வுத்துறையும் இராணுவ புலனாய்வுத்துறையும் மத்திய புலனாய்வுத்துறையும் எவ்வாறு இந்த விடயங்களை சரி செய்ய போகிறார்கள், மக்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதிப்படுத்துவார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு மேலதிகமான சந்தேகமாக இருக்கின்றது. இப்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மேலதிகமான தகவல் என்னவென்று சொன்னால், புலனாய்வுத்துறையின் தகவல்களை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. மகர சிறைச்சாலையின் உள்ளக பகுதிகள் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அதில் தொடர்புபட்டவர்கள் அல்லது அதற்கு காரணமாக இருந்தவர்களும் முதற்கட்டமாக ஒரு சிலர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மகர சிறைச்சாலை போன்று இன்னும் ஒரு சில சிறைச்சாலைகள் இலக்கு வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகிறோம். ஆனால் இந்த இடத்திலே ஒரு விடயத்தை பாராட்டியாக வேண்டும்.
பாராட்டுக்களை பாராட்டாக கூற வேண்டும், விமர்சனங்களை விமர்சனங்களாக கூற வேண்டும். அனுரகுமார பெயர் சொல்லி இவர்தான் வேண்டும் என்று பூஜித நியமிக்கப்படுகின்ற போது பூஜித ஜெயசுந்தர ஊழல் ஒழிப்பு அணியின் முக்கியஸ்தராக இருந்த போது நல்லவராக இருந்திருக்கின்றார். அவரை கெட்டவராக மாற்றியது அல்லது இந்த சூழ்நிலைக்குள் அவரை தள்ளியது யார் என்று பூஜித தான் மனம் திறக்க வேண்டும். இது தன்னுடைய கர்மா என்று அவர் கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த கர்மாவுக்கு காரணமானவர்கள் யார் என்று பூஜித தான் இப்போது சிறையில் இருந்தாலும் ஊடகங்களுக்கு அல்லது பத்திரிகைகளுக்கு அவர் எழுத்து மூலமாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதனையும் அவர் தெரிவிப்பாராக இருந்தால் சிறப்பாக இருக்கும். அனுரகுமார தான் நியமித்த தனக்கு விருப்பத்துக்குரியவராக இருந்தாலும் பிழை செய்தவன்றவுடன் அவரை தண்டித்தமை அனுரகுமாரவை இந்த இடத்தில் வரவேற்க வேண்டும். இது போன்று உங்களுக்கு தெரிந்த யார் குற்றமிழைத்தாலும் கண்டிப்பீர்கள் என்று விமல் வீரவன்சவின் கூற்றிலிருந்து எடுத்துக்கொள்வதோடு இனி வரப்போகின்ற நாட்கள் மிக மோசமான காலமாக இருக்க போகிறது. எதிர்கட்சிகளின் கைகள் ஓங்குவதற்கு அல்லது கைகள் பலமடைவதற்கு முன் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களோட அரசாங்கம் நீண்ட காலத்துக்கு பயணிக்க முடியாத சூழ்நிலை, தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். நீங்கள் இந்த எதிர்கட்சிகளோடு நீண்ட காலத்துக்கு மல்லுக்கட்ட முடியாது. வருகின்ற அக்டோபர் மாதத்துக்குள் ஒரு புரட்சி எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது டிசம்பர் மாதத்துக்குள் ஒரு கலகம் எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டிலும் நீங்கள் தப்பினால்தான் உங்களுடைய அரசாங்கம் நீண்டு நிலைக்கும் என்கின்ற தகவலை கூறி நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். முடிந்தால் முன்னேற்பாடுகளை செய்யுங்கள், இல்லை அசண்டை இனமாக இருந்தால் அதற்குரிய விலைகளை கொடுக்க வேண்டி வரும் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5.5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய ஹரிஹரன் பிரிண்டர்ஸ் இடம். தொடர்புகளுக்கு 076 830 39 31.